ஒரு அரசு நிர்வாகம் வெளிப்படைத்தன்மையோட நடக்கணும், அந்த அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழே செக்ஷன் 8ல் ஒரு 3 பிரிவு இருக்குது. இந்த பிரிவுகள் சார்ந்த தகவல்கள் எதுவும் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது. இந்த பிரிவுகள் என்ன சொல்லுது? இந்த செக்ஷன் 8க்கு கீழே 1A என்ன சொல்லுதுன்னா, நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய இராணுவ ரகசியங்கள் மாதிரி தகவல்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷன் 1Dக்கு கீழே வணிக ரகசியங்களை யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. 3வது 1Jக்கு கீழே ஒரு தனிநபர் சார்ந்த தகவல்களை வந்து நம்ம யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது சார்ந்து நிறைய வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா நீதிமன்ற ஆணைகள்லையும் மத்திய தகவல் ஆணையத்திலையும் திரும்ப திரும்ப பொது தகவல்கள், பொது திட்டம் சார்ந்த தகவல்களை இந்த 3 பிரிவுகளை காரணம் காட்டி மறுக்கக்கூடாது அப்படின்னு திரும்ப திரும்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த 3 பிரிவுகளையும் காரணம் காட்டி மக்கள் வரிப்பணத்தில் மக்களுக்காக செய்யக்கூடிய திட்டங்கள் சார்ந்த தகவல்களை நாம் கேட்கும்போது தர மறுக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சருக்கு கீழே சென்னை கிண்டியில் ஒரு ஈகோ பார்க் ஒன்று 37,85,00,000 ரூபாய்க்கு செயல்படுத்துகிறாங்க. இதுக்கு கீழே ஒரு கன்சல்டன்சியும் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அது 1,45,00,000 ரூபாய்க்கு அவங்கள அப்பாயின்ட் பண்ணுறாங்க. நாம் என்ன தகவல் கேட்குறோம் அப்படின்னா, இந்த டெண்டர் எடுத்திருக்கிறது யாரு, இதை செயல்படுத்தக்கூடிய கான்ட்ராக்டர் யாரு, இது போன்ற தகவல்களை கேட்குறோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, தகவல் அறியும் உரிமை சட்டம் செக்ஷன் 8(1)Jக்கு கீழே இது தனிநபர் சார்ந்த தகவல், அதனால நாங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது தனிநபர் சார்ந்த தகவலா? மக்கள் வரிப்பணத்தில் மக்களுக்காக செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தை யார் செயல்படுத்த போறா அப்படிங்கிறது எப்படி தனிநபர் சார்ந்த தகவலுக்கு கீழே வரும் அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கணும் அப்படின்னா, சென்னையில் கட் அண்ட் கவர் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் போடுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட் அண்ட் கவர்னு செயல்படுத்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரிப்போர்ட்டுகளை பார்க்குறோம். இப்போ புதுசாக செயல்படுத்த போகிற இந்த கட் அண்ட் கவர் ப்ராஜெக்ட் ஒரு ஈசிஆர் ரோடு பக்கத்தில் மேடு பள்ளமான ஒரு இடத்துல இதை செயல்படுத்துகிறாங்க. அப்போ எப்படி இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக அதோட திட்ட அறிக்கையை நாம் கேட்குறோம். இதுக்கு நீர்வளத்துறையிலிருந்து சேப்பாக்கம் அலுவலகத்திலிருந்து இன்ஜினியர் லோகராஜன் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர் என்ன பதில் கொடுக்குறாரு அப்படின்னா, இது ஒரு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அதனால் தகவல் அறியும் உரிமை சட்டம் செக்ஷன் 8(1)A 1D 1Jக்கு கீழே நான் இந்த தகவலை தர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இராணுவ ரகசியம், இது வணிக ரகசியம், இது ஒரு தனிப்பட்ட நபரினுடைய தனிப்பட்ட தகவல்கள், இதெல்லாம் காரணம் காட்டி அவங்க வந்து தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறீங்க, அறிவுசார் சொத்து. இப்போ உங்களுடைய அறிவு மேலே எங்களுக்கு சந்தேகம் வர்றதுனால தான் நாங்கள் அந்த திட்ட அறிக்கையே கேட்குறோம். நீங்கள் அறிவுபூர்வமாக திட்டங்கள் போட்டிங்கன்னா நாங்கள் எங்கள் வேலைகளை பார்த்துக்கிட்டு நாங்கள் போயிடுவோம். பொது தகவல் வெளிப்படைத்தன்மையோட எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தையே கொண்டு வந்தாங்க. ஆனால் நீங்கள் இப்படி மறைக்கிறதுனால இந்த சட்டத்தினுடைய நோக்கமே இன்னைக்கு கேள்விக்குறியாக மாறிடுது.